ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இன்றைக்கி காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தேன். அதனால் காய்கறிலாம் ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் பழசு தனியாக புதுசு தனியாக க்ளீன் பண்ணி வைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அண்ணா கருவேப்பிலை ரவ்வோன்னு தான் கேட்டேன். ஆனால் நிறையா கொடுத்துட்டாரு. அதான் கருவேப்பிலை ஆஞ்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா நிறையா ஒரு கொத்து கேட்டால் 2 கொத்தாக கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ஆஞ்சி ஊறுகாய் அரைக்க போகிறேன். நான் அடுத்த வீடியோ போடுறேன், ஊறுகாய் அரைக்கிற வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கருவேப்பிலையே ஒரு கிளையாக உடச்சி கொடுத்துட்டாரு. தெரிஞ்ச அண்ணா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு கருவேப்பிலையை. ஊறுகாய்க்கு அரைச்சிக்கலாம், பொடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் புதினா துவையல் செய்யும்போது கருவேப்பிலையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் கொஞ்சம் அந்த அண்ணா கொடுத்த உடனே நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் கடையில் தான் ரெகுலராக வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கடையில் வாங்கினா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வாங்கிறதுக்கு பொருளும் கொஞ்சம் ஓரளவு திருப்தியாக இருக்கும், காசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வேறு எந்த கடையில் வாங்கினாலும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பாருங்கள், இவ்வளோ பெரிய கிளை யார் தருவாங்க? இது சும்மா கொடுத்த கருவேப்பிலை தான். நான் காசுக்கு வாங்கலை, 200 தான் காய்கறி வாங்கியிருக்கேன். அதுக்கு அண்ணா கருவேப்பிலை இவ்வளோ கொடுத்துருக்காரு. ஆஞ்சிட்டு இருக்கேன், அதான் கருவேப்பிலை. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.